Today's topic is where did the workers come from? நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். போத் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் as well as இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவில் வந்து யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் அதை சுற்றி இருக்கிற அலைன்டு ஸ்டேட்ஸ் ஒரு 7 ஸ்டேட்ஸை தான் வந்து in those days they used to mention as யுனைடெட் ப்ரொவின்சஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் இதில் எல்லாம் வந்து அதிக இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ணாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற செக்ஷன் தான் இது. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ இவங்களுடைய ப்ரீவியஸ் ஜாப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were previously employed as farmers or artisans. Okay, either they were as a peasants ஒரு பெசன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ஆர்டிசன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு போதுமான அளவு இன்கம் இல்லாதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து நல்ல இன்கம் தராங்க, நல்ல வேஜஸ் தராங்க அப்படிங்கிறதுனால தே கேம் டு த cities or towns to work in the industries. ஓகேயா? ஸோ இவங்க டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து முன்னாடி ஈரோப்பில் பார்த்தோம், அங்கே வந்து எய்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாராவது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் தான் உள்ள இண்டஸ்ட்ரியில் அவங்களாலையுமே ஜாப் வாங்க முடியும்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் ஜாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஜாபர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பர்சன். ஸோ ஜாபர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஹீ ஆக்டட் ஆஸ் அ லிங்க் பிட்வீன் போத் ஒர்க்கர்ஸ் பெசன்ஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ இவரோட டியூட்டி என்னென்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணி தரது. ஓகேயா? ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா வில்லேஜஸ்க்கு போய் அங்கே இருக்கிற வில்லேஜஸ்லேருந்து நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ஜாப் வாங்கி தருவார். ஓகேயா? அதுக்கு இன்டர்ன் வந்து ஜாபருக்கு வந்து அவங்க ஏதாவது மானிட்டரி வேல்யூ இல்லை ஏதாவது கிஃப்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேயா? அண்ட் இன்கேஸ் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஜாபர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவார். இல்லை ஒர்க்கர்ஸ்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் இல்லை எனி க்ரைசிஸ் எதுனாலுமே வந்து ஜாபர் வந்து சால்வ் பண்ணி வைப்பார். ஸோ ஜாபர் அப்படிங்கிறவருமே ஹீஸ் அ பர்சன் வித் சம் அத்தாரிட்டி அண்ட் பவர். ஓகேயா? ஸோ தட் இஸ் த செஷன். நவ் லெட் மீ கெட் இன் டு த டெக்ஸ்ட். Factories needed workers. Within the expansion of factories, this demand increased. So factories expand ஆகிறனால demand for workersum increase ஆச்சு. In 1901, there were 5,80,000 workers in Indian factories. By 1946, the number was over 24,36,000. Where did the workers come from? So within these 45 years பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸோடைய நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து எவ்வளோ டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதிலேருந்து நமக்கு தெரியுது இந்தியாவில் இந்த பீரியடில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்மே வந்து டெவலப் ஆகிருக்கு. ஓகே, இன் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரீஜன் ஒர்க்கர்ஸ் கேம் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அரவுண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து தான் வருவாங்க. Peasants and artisans who found no works in the village went to the industrial centers in search of work. வில்லேஜஸில் பெசன்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் அவங்களுக்கு போதுமான ஒர்க் இல்லாதனால அவங்க இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ்க்கு வந்து, இண்டஸ்ட்ரியல் சென்டர்னால் த பிளேஸ் வேர் இண்டஸ்ட்ரி இஸ் லொக்கேட்டட். ஸோ இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஜாப் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஓவர் 50% workers in the Bombay cotton industries in 1911 came from the neighboring district of Ratnagiri. So இது ஒரு one word மா. So Bombay cotton industries workers they usually came from which place அப்படிங்கிறது ஒரு one word. Answer is Ratnagiri district. While the mills of Kanpur got most of their textile hands from the village within the district of Kanpur. கான்பூருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வில்லேஜஸ்லேருந்தே கான்பூர் மில்ஸில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் வந்தாங்க. Most often, mill workers moved between the village and city, returning to their village homes during harvest and festival. ஸோ இந்த மாதிரி வில்லேஜ்லேருந்து மைக்ரேட் ஆகி ஒர்க் பண்ண வர ஒர்க்கர்ஸ் அவங்களோட வில்லேஜ்க்கு தே யூஸ் டு கோ டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட்னால் அறுவடை பண்ணுற டைம் அவங்களுக்கு அங்கே வேலை இருக்கும், அவங்களோட சொந்த ஃபார்மில் இல்லைன்னா இதர் ஆஸ் அ பெசண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வில்லேஜ்க்கு போவாங்க. இன் அடிஷன் டியூரிங் த டைம் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் ஆல்சோ. Over time, as news of employment spread,
workers traveled a great distance in the hope of work in the mills. ஸோ இந்த மாதிரி நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மில்லில் இருக்கிறனால ஒர்க்கர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி மில்லில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஃப்ரம் த யுனைடெட் ப்ரொவின்சஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு 7 states அரவுண்ட் யூபி சேர்ந்தது தான் யுனைடெட் ப்ராவின்சஸ். தே வென்ட் டு ஒர்க் இன் டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் இன் த ஜூட் மில்ஸ் ஆஃப் கல்கட்டா. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாம்பேயில் இருக்கிற டெக்ஸ்டைல் மில்ஸ்லேயும் இல்லை கேல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் இருந்த ஜூட் மில்ஸ்லேயுமே ஒர்க் பண்ணுறதுக்கு போனாங்க. கெட்டிங் ஜாப் வாஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். லைக் ஈரோப்பில் மாதிரியே இங்கேயுமே அவங்களுக்கு ஜாப் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஈவன் when mills multiplied and the demand for workers increased, the numbers seeking work were always more than the jobs available. This is one of the important keyword ma. Number of workers, those who were seeking work, is always more than the jobs available. நம்மளே சொல்கிற மாதிரி 300 மெம்பர்ஸ்க்கு வந்து ஜாப் அவைலபிளாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு நியர்லி 4000 ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேயா. என்ட்ரி இன்டு த மில்ஸ் வாஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட். Industrialists usually employed a jobber to get new recruits. So jobber is a person who is employed to get new recruits. Recruits now new employees. Okay. Very often the jobber was an old and trusted worker. Jobber அப்படிங்கிறவர் somewhat he is old and also he is a trusted worker. Trustedனா ரொம்ப நம்பிக்கையானவர். He got people from his village, ensured them jobs, helped them settle in the city and provided them money in times of crisis. So ஜாபரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அவரோட ரோல் என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜாபர் அப்படிங்கிற ஒரு 3 மார்க் கொஷின் இருக்குமா, அதுக்குரிய 4 கீ பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ என்ன 4 கீ பாயிண்ட்ஸ்? ஹீ காட் பீப்புள் ஃப்ரம் ஹிஸ் வில்லேஜ், என்ஷூர் தெம் ஜாப், அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுப்பாங்க, ஹெல்ப்டு தெம் செட்டில் இன் த சிட்டி. ஸோ சிட்டியில் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு, செட்டில் இன் த சென்ஸ் அவங்களுக்கு வீடு இந்த மாதிரி மற்ற ஃபெசிலிட்டிஸ் செய்வாங்க. அண்ட் he provide them money in times of crisis. ஸோ ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா he provide money. இது 4மே கீவேர்ட்ஸ்மா. எந்த கொஷினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜாபர். ஓகே. The jobber therefore became a person with some authority and power. He began demanding money and gifts for his favor and controlling the lives of workers. So in turn அவருடைய ஒர்க்குக்காக sometimes he demand money or other monetary value gifts from the workers. The number of factory workers increased over time. However, as you will see, there were small proportion of the total industrial workforce. So number of workers increase ஆகிட்டே இருந்தாலும் கம்பேர் டு அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ப்ரப்போர்ஷன்லேயே இருந்தாங்க.